ஹலோ ஹாய்டா அம்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் வந்து வியோட ஒன் ஷாட். அதோட நேம் என்னென்னா ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். ஓகேவாடா? இது ஒரு கதையாக பாருங்கள். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுடுங்க. இப்போது எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் வேணாம், ஒயனுக்கும் வேணாம், வீக்கும் வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஜேஹோப் தான் அவர் டேரெக்டாக வீட்டுக்கு வராரு. கார் எடுத்துகிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த ஹார்ன் அடிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, என்னடா இருடா வரேன் அப்படின்னா, சீக்கிரம் வா அப்படின்றாங்க. உடனே இறங்கி வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு காருக்குள்ளே உட்காரும் போது ஜேஹோப் சொல்கிறாரு, ஏண்டா ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோன்னா பங்க்சுவாலிட்டி முக்கியம், ஒழுக்கம் முக்கியம், படிப்பு முக்கியம். படிப்பு முக்கியமா? அதுக்கு எதுக்குடா படிப்பெல்லாம் முக்கியம் அப்படின்னோடனே, அதெல்லாம் முக்கியம்டா அப்படின்னோடனே டேய் நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. உடனே ஜேஹோப்பில் சரி அதுக்கே அப்படி முறைக்கிற, வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டைரெக்டாக போயிட்டு ஒரு ஜிம்முக்கு முன்னாடி நிற்கிது. அந்த ஜிம்முக்குள்ளே அந்த ஜிம் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாரு. அந்த ஜிம்முக்கு ஆப்போசிட் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாப். நம்ம என்ன பண்ணுறாரு, உள்ளே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம தலைவர் ஜேஹோப் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அதாவது ஜிம்முக்கு வெளியே நின்று அந்த பஸ் ஸ்டாண்டில் பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது அவரோட ஒர்க் அவுட். ஜேஹோப் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. இதே தான் டெய்லி ரொட்டீனாகவும் போய்கிட்டுருக்கு. ஒரு 3 நாள் கழித்து ஜேஹோப் அந்த ஒர்க் அவுட் அந்த ஜிம்குள்ளே வந்து ஒரு கவுச்சில் போய் டப்புன்னு உட்காந்துட்டு சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்து, என்னடா புட்டுக்குச்சா அப்படின்றாரு. அதுக்கு ஒன்று ஜேஹோப்பில், வாய் வைக்காதடா. இல்லைடா நான் பார்க்குறேன்ல என் ஆள். ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னோன்னா, அவளுக்கு ஒரு பொண்ணு கூட சண்டையாண்டா. சரி இப்போது நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணை மிரட்டணும்னு வச்சுக்கோயேன், கெத்து காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, என் ஆளுக்கு அதை பார்த்தோன்னே நமக்காக ஒரு பையன் போய் அவளை போய் சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பாசம் பொங்கி என்னை லவ் பண்ணிவிடுவாடா. அதுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு இப்போ அந்த பொண்ணை போய் திட்ட போகிறோம் அப்படின்னோடனே டேய் என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது, சின்ன குழந்தைங்கள திட்டுற மாதிரி இருக்கா? என்னது சின்ன குழந்தைங்களா? டேய் அவங்கள விட நம்ம 12th படிக்கிற பசங்கடா. ஏன்டா 12th படிக்கிற பசங்கலாம் சின்ன குழந்தைங்க தான்டா என்னை பொறுத்த வரைக்கும், போடா அப்படின்றாரு. உடனே ஜேஹோப்பில், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? என்னடா இவன் இப்படி பண்ணுறானே, காலங்காத்தால் வந்து தொலைகிறேன் வா அப்படின்னோடனே, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. ஜேஹோப்பும் அந்த ஜிம்முக்கு கீழே பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்க்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் அந்த பொண்ணு வருமா வராதா? இருடா வரும் தாண்டா சொன்னாங்க, எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஏண்டா சொல்லிற? டேய் அந்த பொண்ணுடா எங்கே, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு லுக்லேயே க்ளீன் போல்ட்டு, நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ ஜேஹோப்பை பார்த்து, டே அண்ணா அப்படின்றாரு. ஜேஹோப் உடனே, என்னது அண்ணாவா? இவன் அண்ணான்னு கூப்பிட்டாலே ஏதோ காரியம் ஆகிறதுக்கு தானே கூப்பிடுவான், பையன் கவுத்துட்டான் போலையே அப்படின்ட்டு என்ன அப்படின்றாரு. உடனே இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் என்ன ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் 12th படிக்கிற பொண்ணுங்கள்லாம் சின்ன பொண்ணுங்க இல்லை போலையே அப்படின்னோன்னா ஜேஹோப்பில், ஏன் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னோன்னா, விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேஹோப்போட ஷோல்டர் மேலே அவரோட சின்ன வச்சு அப்படியே சாஞ்சிட்டு சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. ஒரு மொமெண்ட்டும் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஹேர் எடுத்து பின்னாடி காதில் வைக்கிறது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது அப்படின்னு ஒரு மொமெண்ட்டும் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஜர்னி ஸ்டார்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டே ஜேஹோப் தானே எப்பயும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஏன்னா ஜேஹோப்க்கு வந்து அவங்க ஆளை பார்க்கணும், அதனாலேயே மறக்காமல் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு துணைக்காக. இன்றைக்கி பார்த்தா டிப்டாப்புன்னு ரெடியாகி வீட்டு வாசல் முன்னாடி வந்து ரெடியாகி நிற்கிறாரு. ஜேஹோப் திரும்பி பார்த்தவொடனே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. தலையை சுரிஞ்சிக்கிட்டே வந்து காருக்குள்ளே உட்காந்தவொடனே ஜேஹோப்பில், என்னடா என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஒரு பங்க்சுவாலிட்டி வேணாண்டா, இது என் பிட்டு எனக்கேவா அப்படின்னோடனே,
இனி உனக்காக வந்தேன்னா இனி அவளுக்காக ஜிம்முக்கு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. ஜேஹோப்போ நீ நடத்து அப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுது, டெய்லி வியோட வேலை என்னென்னா உங்களை பார்க்குறது தான். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து தான் நீங்கள் பஸ் ஏறுவீங்க. டெய்லி உங்களை பார்ப்பாரு, ஆனால் பேச மாட்டார். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க, வி உங்களை பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உன்னை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னோடனே உங்களுக்கு என்னது ஒரு பையன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கானா, எதுனா வளராதடி, இல்லடி நிஜமா அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம், யார் அந்த பையன் நம்மளை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டி தடுமாதிரி நீங்கள் கண்டும் பிடிச்சிடுறீங்க அது வி தான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிரிப்போடு பார்க்குறீங்க. அதுவே விக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆஹா, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, அப்போது ஓகே போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி வி நினச்சிக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க, பட் ஆனால் கிட்ட வந்து பேச மாட்டீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. வியும் வந்து உங்ககிட்ட வந்து கிட்ட வந்து உடனே பேசிடல, உங்களை பார்க்குறது டெய்லி 2 பேரும் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கீங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இப்போ பார்த்தா உங்களோட 12th எக்ஸாமும் வருது. அந்த 12th எக்ஸாம் சென்டர் எங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தா ரோடு தெரியும். ரோட்லேருந்து அந்த சென்டர் அந்த கிளாஸை பார்த்தாலும் நீங்கள் உட்காந்து எழுதுறது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எப்பவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்க்குறாரு. லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப் பக்கமாக வர்றதே இல்லை. ஆனால் அது வீக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியுதுன்னு. வி வந்து உங்களை தேடுறாரு, பட் ஆனால் நீங்கள் எங்கேயுமே காணும். உடனே அவர் ஜேஹோப்க்கு ஃபோன் பண்ணி, டேய் மச்சான் நான் பார்க்குறேன், ஆனால் என் ஆள் காணும்டா, எங்கே போனானே தெரியல, ஒரு வேளை லீவா என்னன்னு தெரியலையேடா அப்படின்னு. ஜேஹோப்பில், டேய் மச்சி 12th எக்ஸாம் முடிஞ்சிச்சேடா உனக்கு தெரியாதா அப்படின்னு. என்னது 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, அப்போ பார்க்கவே முடியாதா அவளை அப்படின்னோடனே, இல்லைடா அதெல்லாம் பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான்டா நீ அவளை பார்க்க முடியும் அப்படின்னோடனே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாரு வி. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுது அவருக்கு. அவர் ஜிம்மு வர்றதே உங்களை பார்க்குறதுக்காக தான். ஆனால் இப்போ அதுவும் இல்லை, நீங்கள் பார்க்குற ஒரே இடம் அந்த பஸ் ஸ்டாப் தான், அந்த பஸ் ஏறி போகிற வரைக்கும் தான். இப்போ போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங்கில் இருக்கார் அவர். வீடும் அவருக்கு தெரியாது, உங்களோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவரும் தேடி தேடி பார்க்குறாரு, பட் ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அப்பப்போ மட்டும் ஜேஹோப்போட ஆள்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ அதுவும் போச்சு. ஏன்னா ஜேஹோப்புக்கும் அவங்க ஆளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்ருப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த வீக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. இப்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து காலேஜுக்கு போகிற டைம், எப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கந்த பக்கம் தான் வந்து பஸ் ஏறுவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு உள் தாட்ஸு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் கடன்னு ரெடி ஆகி ஜேஹோப்புக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் தயவு செஞ்சு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு 8 மணிக்கு பஸ்ஸு வருது அப்படின்னா நம்ம தலைவர் 7 மணிக்கே போய் நின்றுக்கிறாரு. நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் வருவீங்களா வரமாட்டிங்களா அப்படின்ட்டு. பட் ஆனால் ஜேஹோப்போட ஆள் தான் வராங்க. ஜேஹோப் கிட்டே போயிட்டு, டே ப்ளீஸ் தான் ஆள்கிட்ட போயிட்டு அவளுக்கு என்னாச்சு எப்படின்னாவது கேள்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமாக மூஞ்சி கேட்குறாரு. ஸோ ஜேஹோப்பும் அவர் ஈகோவெலாம் விட்டுட்டு அவங்க ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. சொன்னோன்னா ஜேஹோப்பில், டே மச்சான் அவளை படிக்கிறதுக்காக பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்களாண்டா அப்படின்னோன்னா அவ்வளோ தான் வீக்கு மனசே உடஞ்சி போயிடுது. இதுக்கப்புறம் அவரும் எதுவுமே பேசிக்கல, கம்முன்னு வீட்டுக்கு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே ஜேஹோப்புக்கு சுத்தமாக முடியல. அவரும் வேறு இன்ஃபர்மேஷன் தேடி பார்க்குறாரு, பட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே 2 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது ஒரு நாள் ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, வீக்கிட்ட வந்து, டே மச்சான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா அப்படின்னா. என்னடா அப்படின்னோடனே, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தல, அந்த பொண்ணை நேற்று நான் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே வீக்கு செம்ம சந்தோஷம், அதான ஹாப்பினஸ் அவருக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் போயிட்டு அந்த ஸ்கூல் நேமில் எதுனா குரூப் இருக்கா, அதாவது உங்கள் ஸ்கூல் நேமில் எதுனா குரூப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு குரூப்பும் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இவராக வாண்டடாக போய் ஆட் ஆகிடுறாரு. ஆட் ஆகணுன்னா அதில் ஒரு அட்மினில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுது. உடனே வி என்ன பண்ணுறாரு, நான் உங்கள் ஸ்கூலில் படிக்கலை,
ஆனால் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இந்த பொண்ணை இந்த குரூப்பில் இருக்கா அப்படின்னு தேட தான் நான் வந்தேன். ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வி மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ ரிட்டன் பேக் அந்த பொண்ணும் திரும்ப மெசேஜ் பண்ணி யார், அவங்க பேர் என்ன என்ன அப்படின்னோடனே கேட்கும்போது வியும் வந்து ஒரு சிம்பத்திக்காக எப்படி, ஏன்னா சிம்பத்திக்குள்ளேயாவது உள்ளே போயிடலாம், சிம்பத்தி காமிச்சாவது உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அது உங்கள் அதான் வயனோட கிளாஸ்மேட். அது அந்த அட்மின்ற பொண்ணு யாருன்னா உங்களோட கிளாஸ்மேட்டு. அது கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சோன்னே இப்படின்னா நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அந்த பொண்ணா நம்பர் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டேங்குது. அவரும் கடைசியில் கெஞ்சி கூத்தாடி உங்கள் நம்பரை வாங்கிடுறாரு. இப்போது நம்பர் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒரு போராட்டம், ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த நம்பர் வந்து லேண்ட்லைன் நம்பர், உங்கள் பர்சனல் நம்பர் கூட கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்தால் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வேறு யாராவது எடுத்துட்டால் அது இன்னும் பிரச்சனை ஆகிடும்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஃபோன் பண்ணாமல் விட்டுடுறாரு. பட் ஆனால் நீங்கள் எந்த பக்கம் வருவீங்க, எந்த பக்கம் போவீங்கன்ற இன்ஃபர்மேஷன் அவர் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு நாள் உங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்றீங்க. உங்களுக்கும் ரெக்கக்னைஸ் ஆகிடுது. திரும்பி அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட பஸ் ஏறிடுறீங்க. அதுக்கப்புறமா அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீக்கு வந்து ஒரு தாட், இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, அதான் லேண்ட்லைன் நம்பர் கிடச்சிருச்சுல, ரிஸ்க் எடுத்தால் தான் லவ் கிடைக்கும், ஸோ நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்தோட ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த டைம் தீபாவளி. ஸோ நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஹலோ அப்படின்றீங்க. வியோ வந்து அவரோட பேர் சொல்கிறாரு. அந்த டைமில் உங்களுக்கு அவரோட பேர் தெரிஞ்சிட்ருக்கோம். உடனே நீங்களும் இல்லை யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே வி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க அப்படின்னோடனே நீங்கள் சிரிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்றாரு. அதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, இருங்க என்னோடய பர்சனல் நம்பர்லேருந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் டெய்லி காலில் பேசுவீங்க 2 பேரும். உங்கள் 2 பேருக்குள்ளே செம்ம அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படியே ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் லவ் பண்ணி 4 வருஷம் போகுது. அதில் நிறைய மெமரிஸ், அதிகமாக லவ்வு, கேரு எல்லாமே இருக்குது. அப்படியே நல்லா போய்கிட்ருக்கும் போது திடீர்னு ஒரு ப்ராப்ளம். அது எப்படி, நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் குறுக்க ஒரு கௌஷிக் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் மாட்டிக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் வீட்டில் மாட்டினா என்ன நடக்கும், ஹவுஸ் அரெஸ்ட் தான். உங்கள்கிட்ட ஃபோனு எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வெளியவே வர முடியல. இப்போன்னு தெரிஞ்சிருது. வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களை பார்க்க முடியல, பேச முடியல. சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வேலைக்காகாது, உங்கள் வீட்டில் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஹலோ அங்கிள், நான் வி பேசுகிறேன். எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க, எங்களை சேர்த்து வைங்க. நான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், உங்களை விட நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உங்கள் அப்பாவில், டேய் ராஸ்கல், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ லவ் பண்ணுறதுக்கு தான் என் பொண்ணை பெத்து போட்டு வச்சுருக்கனா அப்படின்னு 2-3 கெட்ட வார்த்தை வேறு பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வி என்ன பண்ணுறான், டைரெக்டாக போயிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறான். அம்மா என்ன வி சொல்லு, மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. வியோட அம்மாவும் உடனே இல்லை, அப்படியாடா சரி அப்பா வந்தோடனே பேசிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா வியோட வீட்டில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எதிர்க்கலாம் மாட்டாங்க. நார்மல் ஃபேமிலி, ஜாலியான அப்பா அம்மா தான். ஸோ அதனால் ஒன்றும் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பக்கமோ இந்த பக்கமோ குறுக்காம இருக்கான், நடந்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா அதை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடா அம்மா பயமாக இருக்குமா, எதுக்குடா தெரியலம்மா, சரி உன் லவ் ஸ்டோரியை சொல்லு அப்படின்னோடனே வியும் மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறான். அதுக்குள்ளே அப்பாவும் வந்துடுறாரு. மா நீ சொல்லுமா, இப்போ தான் வேலையிலேருந்து வந்திருக்காரு, வெயிட் பண்ண, பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வியூவில் அப்படியா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு குரல், யோ என்னையா புள்ள வளர்த்து வச்சுருக்க,
அந்த குரலை கேட்டோன்னே வீக்கு புரிஞ்சிருது யார் வந்திருக்காங்கன்னு. வி அவங்க அம்மாவை பார்த்துட்டு சைகையிலேயே சொல்கிறான், அந்த பொண்ணோட அப்பா அம்மாமா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் அப்படியே வீயை பார்க்குறாங்க. உடனே உங்களோட அப்பா, யோ என்னையா புள்ள வளர்த்து வச்சுருக்க, உன் பையன் கொஞ்சம் கூட சரியே இல்லை, என் வீட்டு பொண்ணை காதலிக்கிறேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கான், இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் சொன்னால் உனக்கு புள்ள இல்லாமல் பண்ணிவிடுவேன், சரியா, ஞாபகம் வச்சுக்கோ, தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு, வியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னையா வந்தான், எதுக்குடா இப்படி திட்டிட்டு எதுக்கு இப்படி போகிறான், சம்மந்தமே இல்லாமல் திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வரா மாதிரி அவன் பாட்டுன்னு வந்தான் பேசினா போனான்னு. அவங்க அப்பா உடனே வியை பார்த்து முறைக்கிறாரு. வி எதுவுமே பேசலை, தலையை குஞ்சிக்கிறான். பட் ஆனால் வியோட அம்மா மட்டும் முழு கதையும் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. வியோட அப்பா எதுவுமே பேசலை. வியோட மைண்ட் வாய்ஸ் நல்லா சொல்லியிருந்தாவது அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். பட் ஆனால் அவங்க திடுதுப்புன்னு வந்து சொல்லி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகுது. ஏன்னா ஈவினிங் தான் வியோட அப்பா வந்திருப்பார், அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஆகிருக்கும். நைட் ஆகுது. இப்போது அப்பா, அம்மா, வி 3 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. வி வந்து சாரிப்பா, என்னால் தானே எல்லாமே அப்படின்னோடனே அவங்க அப்பாவில் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கார். நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் நான் போய் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து என்னை இப்படி பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. வீக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அப்போ வியோட அம்மா அவன் டேபிள் மேலே கை வச்சுருப்பான், அந்த கைக்கு மேலே கை வச்சு, வி கவலைப்படாத வி, நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லியிருந்தாவ அது அப்பா புரிஞ்சிருந்திருப்பார். பட் ஆனால் இவங்க திடுப்புன்னு வந்து எல்லாத்தையும் வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கும் புரியுது இதோட சீரியஸ்னஸ் என்னென்னு. அவனும் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக போயிடுறான். அப்படியே நாட்கள் நகருது. உங்கள் வீட்லேயா உங்களை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜ்க்கு, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் 2 பேரும் பேசுகிற ஒரே மீடியா என்னதுன்னா இமெயிலில் மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் பேசிப்பீங்க. வெளியே வந்து நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் ஒரே இமெயில் ஐடி தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணி டிராஃப்டில் மெசேஜ் போட்டு வச்சுருவீங்க. அவர் வந்து உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார். அதாவது அவருன்னா வி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். இதே தான் வழக்கமாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நீங்களும் தட்டி தட மாதிரி எப்படியோ காலேஜ்க்கு போய் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சேர்ந்துடுறீங்க. பட் ஆனால் பஸ் ஸ்டாப் கிட்ட வியால் வர முடியல, ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து உங்களை பஸ் ஏற்றுவாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஆனால் வி என்ன பண்ணுவார்னா ஒரு 3 ஸ்டாப் தள்ளி நிற்பார். இதுதான் வழக்கமாக இருக்கும். உங்களை பஸ் அப்படி போகும்போது பார்ப்பார். அதுதான் பார்க்குற ஒரே பார்வையாக. அதுக்கப்புறமா நேரில் பார்க்குற எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காது, உங்களுக்கும் சரி வீக்கும் சரி. இப்போது என்ன ஆகுது, ஒரு 5 நாள் கழித்து அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லை, உங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லை. அன்றைக்கி ஒரே மழை. ஸோ வியால் நீங்கள் பண்ண மெயிலை பார்க்க முடியல. ஒரு 3 ஸ்டாப்பிங் தள்ளி உங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் கண்ணிலேயே சைகை காமிக்கிறீங்க, இன்றைக்கி நீ மெசேஜ் பார்க்கலையா, பார்க்கலையே, என்ன முதல்ல போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பஸ்ஸு போயிடுது. வீக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை. அப்புறம் எப்படியோ உங்கள் மெசேஜை பார்த்துட்றாரு. அந்த மெசேஜில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி நான் காலேஜை விட்டுட்டு வெளியில் வந்துடுறேன், நம்ம எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது வீக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு ரிப்ளை பண்ணாலும் இப்போ உங்களால் பார்க்க முடியாது, நீங்களும் காலேஜை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அவருக்கு தலைக்கால் புரியல, அப்படியே உலகமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களை பேசியும் புரிய வைக்க முடியாது. இப்போது அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, காலேஜ் வேனில் ஏறின பொண்ணு இப்போ காலேஜுக்கு போகல, நடுவுலையே இறங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். உடனே ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறான். யோசிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இன்றைக்கி என்ன நடந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறான், அவன் கையில் ஒரு கார் இருந்திருக்கும், அதை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்றுட்டு உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க எல்லாருமே 1 மணி நேரத்தில் வந்திருப்போ அவங்கள டீமாக அனுப்புகிறான். ஒருத்தரை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, ஒருத்தரை கோவிலுக்கு, ஒருத்தரை தாலி, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தரையும் டீமாக அனுப்புகிறான். உங்களையும் கூட்டிகிட்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருப்பான். இப்போ நீங்களும் வந்தாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் மொமெண்ட். ஓகேயா? இப்போது அந்த தருணம் வருது. நீங்களும் வியும் ஒருத்தர் மாற்றி எதிர்க்க நிற்கிறீங்க.
உங்கள் கண்ணும் வீயோட கண்ணும் பார்க்குது. உங்கள் கண்ணில் லைட்டாக கண்ணீர் வருது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா இப்போ உங்கள் கூட இல்லைல்ல அப்படின்ட்டு. வீக்கு அது நல்லாவே புரியுது. வீ பார்த்து, நான் இருக்கேன், கவலைப்படாத, நீ இப்போது என்னவளாக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த கண்ணீர் கூட சந்தோஷமாகிடுது. இப்போது உங்களுக்கு மேரேஜும் நடந்து முடிஞ்சிடுது நல்லபடியாக. இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. டைரெக்டாக வீ உங்கள் வீட்டுக்கு தான், உங்கள் வீட்டுக்கு இல்லை, அவர் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, மா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? என்ன? நான் என்னமோ டிகிரி வாங்கிட்டேன், நான் என்னமோ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். மா உண்மையாகவேம்மா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரே ஒரு வாய்ஸ் தான், வீட்டுக்கு வந்து தொலை, அவ்வளவு தான். இப்போ வேறு வழியும் இல்லை. உங்களை கூட்டிகிட்டு டைரெக்டாக வீயோட வீட்டுக்கு நீங்கள் அவரோட ஒய்ஃபாக இப்போது வீட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே யாருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அம்மா அப்பா எல்லோரும், அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு, சொந்தம் வந்தோன்னு எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரே பிரச்சனை நடக்குது. நீங்களா அழுகிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களுக்கு சாபமாக விடுறாங்க. ஆனால் உங்கள் வீயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்ததுனால இன்னும் பிரச்சனை பண்ணால் இது எங்கே பெருசாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வீயோட அப்பாவை எதுவும் பேசிக்கல. என்ன வீ சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்ற அந்த வருத்தம் பெற்றவங்களுக்கு இருக்கும்ல, அதனால் எதுவுமே பேசலை. உங்களை திட்டவும் இல்லை. அவர் பாட்டுன்னு விட்டுடுறாரு. அந்த நைட் வருது, உங்களோட நைட். நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. வீ வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு. ஹோய், என்னாச்சு? இன்னும் எவ்வளோ நேரம் அழுகிற? நீ அழுகிறத பார்க்க தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேண்ணா அப்படின்னோடனே நீங்கள் உடனே பார்த்துட்டு, வீ என்ன வீ, யாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கு என்னென்னமோ நடக்குது, டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கு வீ அப்படின்னோடனே, பார்த்தியா இப்போ ரியல் லைஃப்லேயும் நடக்குது, இப்போ நம்மளும் டிவிலலாம் வருவோம்ல அப்படின்னோடனே உடனே நீங்களாம், வீ கிண்டல் பண்ணாத, கஷ்டமாக இருக்குது வீ அப்படின்னோடனே, சரி என்ன பண்ண முடியும், இப்போது நடந்தது நடந்து போச்சு, புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ எப்படி நைட்டு ஃபுல்லாக நீ அழுதுகிட்டே இருக்க போகிற, நான் உன்னை பார்த்துட்டே இருக்க போகிறேன்னா, அதுதான் இப்போ பண்ண போகிறோமா? வேறு என்ன பண்ணுறது? ஓ ஓ ஆஹா, வேறு என்ன பண்ண போகிறதா? வேறு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் உடனே ஒரு மாதிரி ப்ளஷ்ஷோடு முறைக்கிறீங்க. உடனே நீ வேணுமா அப்படின்றாரு வீ. நீங்கள் உடனே பார்த்துட்டு, என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இப்போ நீ எதுவும் சொன்னியே, நீ வேணுமா அப்படின்னு. உடனே அது வந்து உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் உடனே போயிட்டு வீயோட மூக்கை பிடிச்சி கிள்றீங்க. கிள்னதுக்கப்புறம் வீயும் நீங்களும் ஒரு டைட் ஹக் பண்ணுறீங்க. இந்த கஷ்டம், உங்கள் ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை, இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட் அவனுக்கு கேட்கவும், அவங்க ஹார்ட் பீட் உங்களுக்கு கேட்கவும், அப்படியாப்பட்ட ஒரு பிளஸ் மூமெண்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த நைட்டும் போயிடுது. இப்போது ஒரு 2 days கழித்து உங்கள் அம்மாவும் உங்களோட சித்தியும் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீ நம்ம வீட்டுக்கு வாமா, மேரேஜ் தான் இப்படி நடந்துருச்சு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, ரிசப்ஷனாவது கிராண்டாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஆனால் வீக்கு இது வந்து சந்தேகத்தை எழுப்புது. வீ வந்து சொல்கிறாரு, அவளுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்து அவள் உங்கள் கூட வந்தானா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் மறுத்துட்றீங்க அவங்க கூட போகிறதுக்கு. ஏன்னா உடனே மாறிடுறதுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்க இந்த சென்ஸ் இவ்வளோவும் நடந்திருக்கு. 2 நாளுக்கு மட்டும் தான் சாபம் விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு உங்களுக்கு புரியுது. அதனால் விட்டுடுறீங்க. வீயோட ஃபேமிலிலையும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாட்கள் நகர உங்கள் வீட்லேயும் அந்த கோவம்லாம் போய் நார்மலாக இப்போ பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அவ்வளோதான்டா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் கதையை நல்லா சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ரியலாக ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடந்தது. அதனால தான் சம்டைம்ஸ் அவர் அவங்க அப்படின்னு வந்திருக்கும் வியை மென்ஷன் பண்ணும்போது. நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் எதனா கலர் படி பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. அவ்வளோதான். சாராங்கே போகுஷிப்போ.